ரீசெண்டா லாஸ் வேகஸ் போயிருக்கும் போது ஒரு ஏர்பிஎன்பி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில தங்கி இருந்தோம். அந்த வீட்டோட ஹோம் டூரை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி நீங்க வெளியே பார்த்தீங்கன்னாலே அந்த சீனரி ஒரு பாலைவனத்துல வீடு கட்டி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்த ஹோம் டூர் எல்லாமே ஈஸ்ட் கோஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எடுத்ததா, அதனால நல்லா பச்சை பச்சையா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, கேக்டஸ், பாம் ட்ரீ, வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கு செடிகள். ஏன்னா பாலைவனத்துல இதுதான் வளரும். நல்ல வெயில், டிசம்பர் மாசத்துல தான் போயிருந்தோம். அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு வெயில். சரி, இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 3 கார் கராஜ்ல இருந்து பக்கத்துல ஒரு என்ட்ரன்ஸ், உள்ளுக்குள்ள நுழையிறோம். இந்த வீட்டை நாங்க 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீக்கெண்ட் கேதர் பண்றதுக்காக எடுத்திருந்தோம். ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கலாம், ஆனா இருந்தாலும் ஒரே ரூம்ல ஃபிட் ஆயிருக்க மாட்டோம். ஒரு 2 ரூம் எடுத்திருக்கணும். அதுக்கு பதிலா ஒரு பெரிய வீடா இருந்தா அப்படியே ஹாயா உட்காந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த வீட்டில் பாருங்க, எடுத்த உடனே ஒரு பெரிய ஹால், ஒரு பியானோ. நான் நினைக்கிறேன் ஓனர் வீட்டில் யூஸ் ஆகாம போட்டிருக்க பியானோவை கொண்டு வந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னு. வரவங்க இங்க உட்காந்து பியானோவையா வாசிக்க போறாங்க சொல்ல முடியாது. வந்தவங்க உட்காந்து வாசிச்சாலும் வாசிக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஷோ பீஸ் இந்த ஹாலை நல்லா நிறைஞ்சு காட்டி இருந்தது. இந்த வீட்டில் நாங்க 4 நாள் 4 பேர் தங்கணும். வாடகை வந்து $1600. ஆக்சுவலா வீட்டு வாடகை 1200 தான். ஒரு $400 கிளீனிங்க்குன்னே போட்டாங்க. நாங்க 4 பேர் என்னங்க அழுக்கு பண்ண போறோம், கிளீனிங்க்கு $400. ஆனா போட்டாங்க பில்ல. இந்த ஏர்பிஎன்பி காரங்க கிளீனிங் செலவை ஓவரா இன்க்ரீஸ் பண்ணி போடுறத குறைச்சிக்கலாம். சரி, இருந்தாலும் வீடு நல்லா தான் இருந்தது. அப்படியே இப்ப இந்த ஹால்ல இருந்து உள்ளுக்குள்ள போனோம்னா கிச்சன், ஃபேமிலி ரூம்ல சிம்பிளா ஒரு டேபிள் செட்டப், ஃபேனோட. கிச்சன் அதே மாதிரி சிம்பிளா தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ், ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ன்றதுனால அவங்க எதையும் ஃபில் பண்ணல, காலியாக தான் இருந்தது. அடுப்பு வந்து சும்மா ஒரு கிரில் அடுப்பு மாதிரி இருந்தது. ஒரு ரியல் ஸ்டவ் கிடையாது. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, ஒரு 4 பசங்க தான் வந்து தங்க போறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பெரிய அடுப்பெல்லாம் சமைக்கவா போறாங்கன்னு பாருங்களேன். அங்கே அடுப்பு இருந்திருக்கணும் அந்த இடத்துல, இப்போ இல்லை. அதே மாதிரி டிஷ் வாஷரும் கிடையாது. சரி, நம்ம ஒரு 4 நாள் தங்குறதுக்கு இது தாராளம். ஃபயர் பிளேஸ். ஆனா எனக்கு லாஸ் வேகஸ்ல இந்த வெயிலுக்கு எதுக்கு ஃபயர் பிளேஸ்னு தெரியல. ஆனா இருந்தாலும் வீட்டில் இருந்தது. வெளியே போனோம்னா பேடியோ பெருசா இருந்தது. 2 ஃபேன், ஒரு 4-5 டேபிள் சேரோட. இந்த பேடியோல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அப்படியே வாங்கலன்னு காட்டுறேன். பக்கத்து வீட்டில இருந்து எலுமிச்சம் பழம் மரம் அப்படி காய்ச்சி தொங்கி இருந்தது. சரி, நம்ம தானே இந்த வீட்டை 4 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கோம், நம்ம வாடகைக்கு எடுத்த வீட்டுக்குள்ள தானே இது தொங்குது அப்படின்னு ஒரு ஆசையா 4 பழத்தை ஊருக்கு போய் ஊறுகாய் போடலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த ஹால்வேல பாஸ் பண்ணா மொத்தம் 3 பெட்ரூம். இது முதல் பெட்ரூம். ஒரு 2 பேர் தங்கலாம். குயின் பெட், பக்கத்துலயே ஒரு கிளாசெட், ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம். இதுவும் அதே மாதிரி தான், குயின் பெட். ஆனா இந்த பெட்ரூமுக்கு கிளாசெட் கிடையாது, சும்மா ஒரு கேபினட் ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்கிறாங்க.
இப்படி லெஃப்ட்ல போனோம் அப்படின்னா இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இதுலயும் ஒரு குயின் பெட் தான் போட்டிருந்தாங்க. திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கேபினட், வேனிட்டி செட், அப்புறம் பாத்ரூம். பாத்ரூம்ல டைல்ஸை பாருங்களேன். தரையில போடுற ஹார்ட்வுட்டை எடுத்து போட்டுட்டு நடுவுல டைல்ஸை போட்டு பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்டா இருந்தது. அடுத்து இங்க இந்த 2 பெட்ரூமுக்கு காமனா பாத்ரூம். இந்த ரூமை லாக் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இது ஓனர் வந்தா தங்குறதுக்கு அவங்களுடைய திங்ஸ் இங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் லாஸ் வேகஸ்ல ஒரு வீட்டோட ஹோம் டூர். பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்